Hello students, 12th standard, subject commerce, unit 3, chapter 8, topic Securities Exchange Board of India. Short form la SIB ன்னு சொல்லி கால் பண்ணுவோம். இது நமக்கு 7th chapter உடைய continuation மாதிரி தான் நமக்கு கொடுத்திருக்காங்க unit 3 ல. ஸோ செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸை வந்து நமக்கு பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் அதில் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸை, ஸோ அதில் இருக்கக்கூடிய தவறுகளை சரி செய்கிறதுக்காக தான். ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஃபால்ஸை கிளியர் பண்ணுறதுக்காக, சரி செய்கிறதுக்காக ஸோ நியூ ஸ்ட்ரக்சர் ஃபார்மில் நமக்கு உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் எது, இந்த செபி. அதை முன்னாடியே நம்ம நிறைய வீடியோஸில் நம்ம அதை நிறைய ப்ரீஃபாக பார்த்துருக்கோம். செபியினுடைய ஒரு க்ரைட்டீரியாவை அவங்க எதுக்காக ஒர்க் பண்ணுறாங்க, என்னென்ன ஹெல்ப் பண்ணுறாங்க நமக்கு, இன்வெஸ்டர்ஸுக்காகட்டும் சம் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்காகட்டும் எல்லாத்துக்கும் எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம நிறைய பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டீஸே ஆகட்டும், இந்த மாதிரி மால் ப்ராக்டிஸஸே ஆகட்டும், இது எல்லாத்தையும் நமக்கு சரி செய்யணும். ஸோ இதிலேருந்து இன்வெஸ்டர்ஸை ப்ரொடெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அமைப்பை உருவாக்கியிருக்கிறாங்க கவர்மெண்ட். சரியா. அடுத்து இதில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரெகுலேட் பண்ணியிருக்காங்க, ஒழுங்குமுறைப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த செபியை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு ப்ரொடெக்ஷனை கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கு எந்த விதத்துலையும் ஃபால்ட்டை வந்து உருவாக்கிடக்கூடாது. ஸோ அவங்களுடைய சேஃப்டி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த செபியினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை என்ன பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இந்த ஸ்டாக் மார்க்கெட் இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், ரன் பண்ணுறோம். ஓகேவா. அடுத்து Securities and Exchange Board of India (SEBI) was first established in the year 1988 as a non-statutory body for regulating the securities market. என்ன பண்ணியிருக்காங்க, இந்த Securities Exchange Board of India எப்போ வந்து ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க, இந்த இயர் 1988. ஸோ இந்த இயர் வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. 1998 தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க ஸ்டாக் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவை. எப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க, 1988 அஸ் அ நான் ஸ்டாச்சுட்டரி பாடி. அப்போ வந்து எப்படி நடந்திருக்குது, இந்த செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியானா நான் ஸ்டாச்சுட்டரி பாடியா. ஸோ எந்த ஒரு அதிகாரமும் இல்லாமல், ஸோ அதிகாரம் வந்து எந்த ஒரு அதிகாரத்தையும் செலுத்த முடியாத ஒரு நிலையில் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதாவது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா வந்து செயல்பட்டு இருந்திருக்கு. அண்ட் ஃபார் ரெகுலேட்டிங் த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். ஸோ அது மட்டும் இல்லாமல் எதை ரெகுலேட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க, இந்த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டை. ஸோ பங்கு சந்தைகளை வந்து என்ன பண்ணணும், ரெகுலேட் பண்ணணும், ஒழுங்குமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த செபி அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இட் வாஸ் மேட் அஸ் அன் autonomous body by the government of India on 12th May 1992. ஸோ எப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க, 1992 12th மேல தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு அட்டானமஸ் பாடியாக செயல்படுறதுக்கான, அதாவது ஸ்டாச்சுட்டரி பவர்ஸை, அதாவது கிவன் ஸ்டாச்சுட்டரி பவர்ஸ் இன் 1992. இப்போ தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த இயரில் தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து செபிக்கு, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்டாச்சுட்டரி பவர்ஸை கொடுத்துருக்குறாங்க. ஸோ சட்டப்பூர்வமான ஒரு அதிகாரத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த அதிகாரம் எதற்காக வழங்கப்பட்டது அவங்களுக்கு செபிக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய அந்த மால் ப்ராக்டிசஸை, ஸோ அந்த எல்லாம் இருக்கக்கூடிய ஃப்ராடலண்ட் ஆக்டிவிட்டீஸஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணி இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான ஒரு ஸ்டாச்சுட்டரி பவர்ஸை 1992 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இயரையும் ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க. வித் செபி ஆக்ட் 1992 பீயிங் பாஸ்ட் பை த இந்தியன் பார்லிமெண்ட். என்ன பண்ணியிருக்காங்க, 1992 தான் என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுடைய இந்தியன் பார்லிமெண்ட்டில் இதனுடைய ஆக்டை என்ன பண்ணியிருக்காங்க, பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஸ்டாச்சுட்டரி பவர்ஸை கொடுத்த வருடம். ஸோ இது இந்த வருடத்தில் இந்த மாதிரி செபிக்கு இந்த மாதிரியான ஒரு அதிகாரத்தை வழங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா. செபி ஹேஸ் இட்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் அட் த பிஸ்னஸ் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் பண்டார்குர்லா. ஸோ பண்டார்குர்லா அப்படிங்கிறது என்னது, ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு. ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே தான் இருக்குது, செபியுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்னால் பண்டார்குர்லா தான் இருக்குது. சரியா. காம்ப்ளெக்ஸ் இன் மும்பை. ஸோ இந்த பண்டார்குர்லா இருக்கக்கூடிய மும்பை அப்படிங்கிற ஒரு மெயின் பிளேஸு மும்பை சிட்டியில். அண்ட் நார்த்தர்ன், ஈஸ்டர்ன், சவுத்தர்ன் அண்ட் வெஸ்டர்ன் ரீஜனல் ஆஃபீஸர்ஸ். ஸோ இந்த மாதிரி என்ன இருக்குது, ஒவ்வொரு பகுதியிலையும் என்ன இருக்குது, இந்த மாதிரியான ரீஜனல் ஆஃபீஸஸ் வந்து இருக்குது. இன் நியூ டெல்லி, கொல்கட்டா, சென்னை, அகமதாபாத். இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, 4 டைரக்ஷன்ஸ்லேயும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதனுடைய
ஆஃபீஸஸ் ரீஜனல் ஆஃபீஸஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அடுத்ததான் இனிஷியலி செபி வாஸ் நான் ஸ்டாச்சுரி பாடி. ஃபர்ஸ்ட் எப்போ நடந்திருக்குன்னு முதல்ல பார்த்தோம், நான் ஸ்டாச்சுரி பாடியாக செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோம். வித்தவுட் எனி ஸ்டாச்சுரி பவர்ஸ் என்ன பண்ணாங்க, அப்போ வந்து எந்த விதமான ஸ்டாச்சுரி பவர்ஸும் இல்லாமல் தான் செயல்பட்டு இருக்காங்க இனிஷியலாக ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஓகேவா. ஹவர் இன் 1992 செபி வாஸ் கிவன் அடிஷ்னல் ஸ்டாச்சுரி பவர்ஸ் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியானால ஸ்டாச்சுரி பவர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, செபிக்கு கொடுத்துருக்குறாங்க. த்ரூ அண்ட் amendment to the Securities and Exchange Board of India Act 1992. ஸோ இந்த ஆக்ட் படி தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரியான அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. செபி இஸ் மேனேஜ்ட் பை இட்ஸ் மெம்பர்ஸ் which consist of following. ஸோ ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், செபியினுடைய ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க டைரக்டர்ஸ். ஸோ அதில் வந்து யாரெல்லாம் எப்படிலாம் எவ்வளோ என்ன மாதிரியான டைரக்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஜாயின் பண்ணி அப்படின்னு சொல்லி பாருங்கள். அடிஷ்னல் டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க, டெப்யூட்டி டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அடிஷ்னல் டைரக்டர், டெப்யூட்டி டைரக்டர் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்ட் செக்ஷன் ஆஃபீஸர்ஸ் இதுவங்க நிறைய மாதிரி இந்த மாதிரி செயல்படுறாங்க. அதே மாதிரி டெக்னிக்கல் டைரக்டர்ஸ், ஜாயின்ட் டைரக்டர்ஸ், அதாவது டெப்யூட்டி டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ஸ், இப்படி இந்த மாதிரி 3 வகையில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதனுடைய டைரக்டர்ஸ் வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. ஓகேவா. அடுத்து பாருங்க, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா செபி இஸ் an apex body so that maintains and regulates our capital market. ஸோ இந்த செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு அபெக்ஸ் பாடியாக செயல்படுது. அபெக்ஸ் பாடினது உயர் அதிகாரம், உயர் அமைப்பா. ஸோ உயர் அமைப்பாக என்ன பண்ணுறாங்க, இந்த செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா வந்து செயல்படுறாங்க. மெயின்டைன்ஸ் அண்ட் ரெகுலேட்ஸ் அவர் கேபிட்டல் மார்க்கெட். ஸோ கேபிட்டல் மார்க்கெட்டை ரெகுலேட் பண்ணுறதுக்காக, ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவை கொண்டு வந்திருக்கிறாங்க. இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1988 பை இந்தியன் கவர்மெண்ட் பட் காட் த ஸ்டாச்சுரி பவர்ஸ். என்ன பண்ணியிருக்காங்க, இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் எப்போ கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா 1988 பை இந்தியன் கவர்மெண்ட்னால, பட் காட் த ஸ்டாச்சுரி பவர்ஸ் இன் 1992. எப்போ தான் அதனுடைய அதிகாரத்துவத்தை கொண்டு வந்திருக்காங்க, ஸ்டாச்சுரி பவர்ஸை வந்து அவங்க கெட் பண்ணியிருக்காங்கன்னா 1992 தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, செபி வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்டாச்சுரி பவர்ஸ் வந்து கெட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆனால் எஸ்டாப்ளிஷ் பண்ணது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1988 எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க செபியை. பட் அதனுடைய ஸ்டாச்சுரி பவர்ஸ் எப்போ பண்ணியிருக்கிறாங்க, 1992 தான் கெட் பண்ணியிருக்கிறாங்க. வெல் இட் பிளேஸ் அ கிரேட் ரோல் இன் இந்தியன் எக்கானமி சச்சஸ் அஸ் இட். என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய கிரேட் ரோலாக இருக்குது. ஸோ இந்தியனுடைய எக்கானமியில் ரொம்ப பெரிய பங்கு வகிக்குது இது இந்த செபியினுடைய ஒர்க்கு. சரியா, அதில் பாருங்கள் நிறைய ஒர்க்கை வந்து செய்கிறாங்க. ஸோ மானிட்டர்ஸ் த ஒர்க்கிங் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸினுடைய ஒர்க்கை வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு மானிட்டர் பண்ணுறாங்க. ஸோ மானிட்டர் மீன்ஸ் என்ன சொல்லுவோம், ஸோ ஒரு கண்காணிக்கிறாங்கன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ செபி வந்து நிறைய விஷயங்களை என்ன பண்ணுறாங்க, ஒழுங்குமுறைப்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறோம். ஸோ மானிட்டரிங் த ஒர்க்கிங் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸினுடைய ஒர்க்கை வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு கண்காணிக்க செய்கிறாங்க. அண்ட் செகண்ட் பாருங்கள், ரெஸ்ட்ரிக்ட்ஸ் இல்லீகல் ப்ராக்டிஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ். என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி சட்டத்திற்கு புறம்பான ஒரு இருக்கக்கூடிய செயல்பாடுகள்லேருந்து என்ன பண்ணுறாங்க, நிறுவனங்களை தடை செய்கிறாங்க. இருக்கக்கூடிய அந்த செயல்படக்கூடிய அந்த நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க, தடை செய்கிறாங்க. சட்டத்துக்கு புறம்பாக செயல்படுறாங்க இல்லையா. ஸோ அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மீறி இந்த மாதிரி ஃப்ராட்லண்ட்டாக, இந்த மாதிரி ஃப்ராட் மேனிப்புலேஷன் வந்து மேனிப்புலேட்டடாக, ஸோ இந்த மாதிரி நடக்கிறம்போது என்ன பண்ணுறாங்க, அதை வந்து தடை செய்கிறாங்க அந்த நிறுவனங்களை. அடுத்து அதே மாதிரி தேர்ட் பாருங்கள், பிளேஸ் அ கிரேட் ரோல் இன் ப்ரொடெக்டிங் இன்வெஸ்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட். என்ன பண்ணுறாங்க, கிரேட் ரோலாக இருக்கிறாங்க இதில் ப்ரொடெக்ட் பண்ணுறதுல, யாரை, இன்வெஸ்டர்ஸை வந்து பாதுகாக்கிறதுல என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கிரேட் ரோல் பங்கு வகிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபோர்த் பாருங்கள், ரெகுலேட்ஸ் ஒர்க்கிங் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ பங்கு மாற்றத்தினுடைய பணிகளை வந்து ஒழுங்குபடுத்துகிறாங்க. ஸோ பங்கு மாற்றத்தில் இருக்கக்கூடிய பணிகளை வந்து என்ன பண்ணுறாங்க, ஒழுங்குமுறைப்படுத்துகிறாங்க. அண்ட் கண்டக்ட்ஸ் ஆடிட் இன்ஸ்பெக்ஷன். என்ன பண்ணுறாங்க, தணிக்கை செய்கிறாங்க. தென் ஆய்வுகளை நடத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நடத்தும் போது என்ன பண்ணுவோம், அதில் இருக்கக்கூடிய தவறுகள் என்னென்ன, ஃபால்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டீஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ எந்தெந்த கம்பெனி, எப்படிப்பட்ட கம்பெனிஸ், இது மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன பண்ண வரும், இந்த மாதிரியான ஆடிட் கண்டக்ட் பண்ணும்போது, இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு செபிக்கு தெரிய வரும். ஸோ அது மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, நிறைய ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறத அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி சிக்ஸ்த்து பாருங்கள், ப்ரொஹிபிட்ஸ் இன்சைடர்ஸ் ஆக்டிவிட்டி. ஸோ இன்சைடர் ஆக்டிவிட்டி அப்படி சொன்னால் என்ன சொல்கிறதுனா, உள்வெளி வணிகத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, தடுக்கிறாங்க. ஸோ இன்சைடர் ஆக்டிவிட்டியை பற்றி நம்ம அடுத்த இதே வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் செபியில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், அந்த இன்சைடர் ஆக்டிவிட்டியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியா, ஸோ அதை இந்த மாதிரியான விஷயத்தையும் என்ன பண்ணுறாங்க, தவிர்க்கிறாங்க. அதே மாதிரி அடுத்து பாருங்கள், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் செபி. ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் செபின்னு என்னது, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவினுடைய
நோக்கங்கள் என்னென்ன, the various objectives of a stock exchange are explained below. So first பாருங்க, regulation of stock exchanges. The first objectives of SEBI is to regulate stock exchanges so that efficient services may be provided to all the parties operating there. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் வந்து பங்கு பரிவர்த்தனைகளை வந்து என்ன பண்ணுறாங்க, ஒழுங்குமுறைப்படுத்துகிறாங்க. ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் செபியினுடைய ரொம்ப முக்கியமான முதல் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டு ரெகுலேட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். என்ன பண்ணுறாங்க, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை வந்து ஒழுங்குமுறைப்படுத்துகிறாங்க. அதில் நடக்கக்கூடிய நடவடிக்கைகளை என்ன பண்ணுறாங்க, ஒழுங்குமுறைப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தட் எஃபிஷியன்ட் சர்வீஸ் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப திறமையான சேவைகளை செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. யார், இந்த செபி, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அதில் யாருக்கு வந்து இந்த மாதிரியான திறமையான சர்வீஸை கொடுக்குறாங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய அதில் செயல்படக்கூடிய அந்த டிரான்சாக்ஷன் செய்யக்கூடிய அந்த பர்டிகுலர் பார்ட்டிஸுக்கு என்ன பண்ணுறாங்க, இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. தென் அதே மாதிரி செகண்ட் பாருங்கள், ப்ரொடெக்ஷன் டு த இன்வெஸ்டர்ஸ். ஸோ முதலீட்டாளர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க, பாதுகாப்பு அளிக்கிறாங்க. யார், இந்த செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா மூலமா அதில் அந்த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாங்க, ப்ரொடெக்ஷனை கொடுக்குறாங்க. ஓகேவா. த கேபிட்டல் மார்க்கெட் இஸ் மீனிங்லெஸ் in the absence of the investors. So the capital market வந்து meaningless ஆகிடும் எப்போ, இந்த absence of the investors. So investors இல்லை அப்படின்னு சொன்னால் capital market என்ன ஆகும், ஒரு மீனிங்கே இல்லாமல் போயிடும். Therefore it is important to protect the interest of the investors. என்ன பண்ணணும், ஸோ இந்த மாதிரியான இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். நிறைய வழிகள் என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். ஸோ அப்படி பாதுகாத்தா தான் என்ன பண்ணுவாங்க, நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து நமக்கு வருவாங்க இல்லையா. The protection of the interest of the investors means protecting them from the wrong information given by the companies in their prospectus. அவங்களுடைய தகவல் அறிக்கையில், prospectus மீன்ஸ் என்ன சொல்லுவோம், தகவல் அறிக்கைன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அவங்க அந்த பர்டிகுலர் கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோன்னா அதை பற்றின தகவல்களை வந்து அந்த ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் கொடுத்துருக்கும்போது அதில் ராங் இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது கொடுத்துருக்குறாங்களா, ஸோ அதெல்லாம் வந்து கண்காணிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய இன்வெஸ்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. யார், இந்த செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அதெல்லாம் நடக்காமல், ஸோ அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க, ரெடியூசிங் த ரிஸ்க் ஆஃப் டெலிவரி அண்ட் பேமெண்ட். அதே மாதிரி நம்ம நிறைய விதமான ரிஸ்கில் இருந்து அதில் நடக்கக்கூடிய அந்த டிரான்சாக்ஷன் ரிஸ்க் இருக்கு இல்லையா, அதை டெலிவரி பண்ணுறதாகட்டும், சம் பேமெண்ட்ஸ் பண்ணுறதாகட்டும், ஸோ செக்யூரிட்டிஸை டெலிவரி பண்ணுறது அண்ட் பேமெண்ட்ஸை ரிசீவ் பண்ணுறது, கொடுக்குறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறோம், நிறைய நமக்கு பாதுகாப்பு அளிக்கிறாங்க அண்ட் எக்ஸெட்ரா. ஹென்ஸ் த ஃபார்மோஸ்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் த செபி இஸ் டு ப்ரொவைட் செக்யூரிட்டி டு த இன்வெஸ்டர்ஸ். ஸோ இன்வெஸ்டர்ஸுக்கு பாதுகாப்பை, செக்யூரிட்டி கொடுக்குறது தான் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப முக்கியமான நோக்கமாக கருதுகிறாங்க. ஃபார்மோஸ்ட் அப்ஜெக்டிவாக இருக்கிறது எதுனா இன்வெஸ்டர்னுடைய பாதுகாப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ ராங் இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்துட்டு நம்ம அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விடாமல் நம்மளை பாதுகாக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்டர்ஸுக்கு ரொம்ப முக்கியமான பாதுகாப்பையும் கொடுக்குறாங்க. ஸோ ரிஸ்க் ஆஃப் டெலிவரியில் இருக்கக்கூடிய அண்ட் பேமெண்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, நம்ம அதில் இருக்கக்கூடிய ரிஸ்கில் இருந்து நம்மளை பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக தேர்ட் பாருங்கள், செக்கிங் த இன்சைடர் ட்ரேடிங், அதாவது உள்வழி வியாபாரத்தை சரிபார்த்தல். ஸோ இப்போ அந்த செபி வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த முதல்ல சொன்ன இல்லையா உள்வழி வியாபாரம் சொல்லி சொன்ன இல்லையா, முதல்ல லாஸ்ட் இந்த இதில் பார்த்தோம் இல்லையா. ஸோ உள்வெளி வியாபாரம், அதாவது ப்ரொஹிபிட்ஸ் இன்சைடர் ஆக்டிவிட்டின்னு சொல்லி சொன்னால் பாருங்கள். ஸோ இந்த விதமான ஆக்டிவிட்டியை நமக்கு அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன சார் சொல்கிறாங்க, இந்த செக்கிங் த இன்சைடர் ட்ரேடிங் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, இப்போ ஒரு நிறுவனம் வந்து ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கன்சர்ன் வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுலாம் என்ன ஆகும், இந்த இன்சைடரில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஹையர் அஃபீஷியல்ஸுக்கு தெரியும். சரியா, இந்த கம்பெனி வந்து என்ன பொசிஷனில் போயிட்டுருக்கு, என்ன ஃபினான்ஷியல் கண்டிஷன் இங்கே இருக்குது, ஸோ அதனுடைய ஷேர்ஸ் வந்து என்ன நல்லா இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா, ஸோ இது எல்லா விதமான இன்ஃபர்மேஷன்ஸும் அதில் இருக்கக்கூடிய அந்த ஹையர் அஃபீஷியல்ஸ் தெரியும் இல்லையா. ஸோ அப்படி அந்த கம்பெனியுடைய ஷேர்ஸ் வேல்யூ ஆகட்டும், அந்த செக்யூரிட்டிஸ் வேல்யூ ஆகட்டும் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்னு எப்போ தெரியுதோ அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த ஹையர் ஆஃபீஷியல்ஸ் வந்து அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு மட்டுமே அதனுடைய தகவலை தெரியப்படுத்தி என்ன பண்ணுறாங்க, அந்த ஷேர்ஸ் எல்லாத்தையும் வாங்க வைக்கிறாங்க. சரியா, அப்படி அவங்களெல்லாம் வாங்க வச்சு அவங்களுக்கு அந்த இன்டர் கனெக்டடாக என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ளேயே அதனுடைய லாபத்தை வந்து என்ன பண்ணுறது, ஷேர் பண்ணிடுறது. ஸோ அவங்களே என்ன பண்ணுறது, அந்த பர்டிகுலர் ஷேர்ஸ் வந்து எந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்கிற அந்த இது தெரியுதோ
அந்த பர்டிகுலர் அந்த ஹையர் ஆஃபீஸில் என்ன பண்ணுறாரு, அவங்க சம்மந்தப்பட்ட அந்த நபர்களுக்கு அதை பரிந்துரை செஞ்சு என்ன பண்ணுறாங்க, அந்த ஷேர்ஸை வாங்க வச்சு அவங்கள ப்ராஃபிட் கெயின் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா இன்சைட் ட்ரேடிங், அதாவது செக்கிங் த இன்சைடர் ட்ரேடிங். அப்போ ஜென்ரல் பப்ளிக் என்ன பண்ண முடியாது, இதில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க லாபம் பார்க்குறதுங்கிறது சரி முடியாது இல்லையா. ஸோ இந்த ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு இதுதான் என்ன பண்ணுறாங்க, செக் பண்ணுறாங்க யார், செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இன்சைடர் ட்ரேடிங் மீன்ஸ் த பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ் பை டைரக்டர்ஸ் ப்ரொமோட்டர்ஸ். ஸோ யார் மூலியமாக பண்ணுவாங்க இந்த மாதிரியான பையிங் செல்லிங் ஆக்டிவிட்டீஸை வந்து இந்த செக்யூரிட்டிஸை பார்த்தோன்னா டைரக்டர்ஸ் மூலிமா, ப்ரொமோட்டர்ஸ் மூலிமா தான், அவங்கள உரிமையாளரை இயக்குநர்கள் மூலியமாக தான் என்ன பண்ணுவாங்க, இந்த ஷேர்ஸ் அண்ட் பையிங் அண்ட் செல்லிங் ஆக்டிவிட்டீஸை செய்வாங்க. ஹூ ஹாவ் ஆக்சஸ் டு சம் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் அபவுட் த கம்பெனி அண்ட் ஹூ விஷ் டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஸோ யார் ஒருத்தவங்க வந்து அதில் அந்த கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் தெரிய வரும், அதில் இருக்கக்கூடிய ஹையர் அஃபீஷியல்ஸுக்கு என்னவாகும், தெரிய வரும் இல்லையா, இந்த கம்பெனியுடைய எப்படி போயிட்டுருக்கு, எப்படி ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ் இருக்குது, இன் ஃபியூச்சர் இதனுடைய ஷேர் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தெரியும் போது அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, இந்த கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு அவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸை அவங்க சம்மந்தப்பட்ட அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, இதை தெரியப்படுத்தி அவங்கள மொத்தமாக அந்த ஷேர்ஸை பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அதன் மூலிமா அவங்க லாபம் பார்க்குறாங்க. திஸ் அஃபெக்ட்ஸ் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஜென்ரல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இந்த மாதிரியான நடவடிக்கை வந்து யாரை பாதிக்குது அப்படின்னு சொன்னால் ஜென்ரல் இன்வெஸ்டர்ஸை பாதிக்கப்படுது. அண்ட் இஸ் எசென்சியல் டு செக் திஸ் டெண்டன்சி. என்ன பண்ணுறாங்க, ஸோ அதனால் இந்த மாதிரியான நடக்கக்கூடிய அந்த உள்வெளி வியாபாரத்தை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுல யார் முனைப்பாக இருப்பாங்க, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்க செக் பண்ணுறது மூலிமா என்ன ஆகிடும், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது அவங்களுக்கு தெரிய வந்துடும். ஸோ அதனால் என்ன ஆகும், ஈஸியாக எல்லாருமே இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஜென்ரல் பப்ளிக்கும் இல்லை என்ன பண்ணுறோம், ஜென்ரல் இன்வெஸ்டர்ஸும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு நடக்கும் சரியா, நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷனையும் க்ரியேட் பண்ணும். மெனி ஸ்டெப்ஸ் ஹேவ் பீன் டேக்கன் டு செக் இன்சைடர்ஸ் ட்ரேடிங் த்ரூ த மீடியம் ஆஃப் செபி. ஸோ மீடியம் ஆஃப் செபி மூலியமாக என்ன பண்ணுறோம், இந்த மாதிரியான இன்சைடர்ஸ் ட்ரேடிங்கை வந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணுறது மூலிமா என்ன நடக்காது, இந்த மாதிரி இன்சைடர் ட்ரேடிங் நடக்காமல் அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ அவாய்ட் பண்ணி அதன் மூலிமா ஜென்ரல் இன்வெஸ்டர்ஸை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கிறாங்க. ஓகேவா. அடுத்ததாக ஃபோர்த் ஒன் பாருங்கள், கண்ட்ரோல் ஓவர் புரோக்கர்ஸ். என்ன பண்ணுறாங்க, கண்ட்ரோல் ஓவர் புரோக்கர்ஸ்னால் என்னது, தரகர்கள் மீதான கட்டுப்பாடு. ஸோ தரகர்கள் மீதான கட்டுப்பாடுனா என்னது, இந்த செபி வந்து தரகர்கள் இருக்காங்க இல்லையா, இடைத்தரகர்கள் இருக்காங்க பாருங்கள், நம்மளுடைய இந்த ஸ்டாக் புரோக்கர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்கள மீதான ஒரு கட்டுப்பாடு வந்து என்ன பண்ணுறாங்க, கொண்டு வர்றாங்க யார், செபி. ஏன் அப்படின்னு சொன்னால் பர்டிகுலர் இன்வெஸ்டர்ஸுக்கு அவங்கள்ட்ட இன்வெஸ்டர்ஸை பாதுகாக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷனை ரெகுலேட் பண்ணணும், ஒழுங்குமுறைப்படுத்தணுங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான நிறைய கண்ட்ரோல்ஸை கொண்டு வந்துருக்குறாங்க. ஸோ புரோக்கர்ஸுக்கான கண்ட்ரோல்ஸ். ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு சூப்பர்வைஸ், செக் the activities of the brokers and other middlemen in order to control the capital market. என்ன பண்ணுறாங்க, ஸோ கேபிட்டல் மார்க்கெட்டில் இந்த மாதிரியான நிறைய கண்ட்ரோலை கொண்டு வந்துருக்குறாங்க. ஸோ எதை சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க, செக் பண்ணுறாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸை, ஸோ புரோக்கர்ஸ் வந்து என்னென்ன மாதிரியான வேலைகளை செய்கிறாங்க, மிடில் மேன்ஸ் என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, இதில் கேபிட்டல் மார்க்கெட்டில் டு ரெகுலேட் தேர் ஆக்டிவிட்டீஸ், அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, ஒழுங்குமுறைப்படுத்துகிறாங்க. யார் மிடில் மேன் என்ன பண்ணணும், புரோக்கர்ஸ் என்ன பண்ணணும், ஸோ எந்த மாதிரியான கமிஷன்ஸ் வந்து வாங்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க கைட் பண்ணுறாங்க. இட் வாஸ் நெசசரி டு எஸ்டாப்ளிஷ் த செபி. இதனால தான் என்ன பண்ணுச்சுன்னா செபி அப்படிங்கிற ஒரு அங்கம் வந்து என்னாச்சு, உருவானது. ஸோ செபியை கொண்டு வந்ததுக்கான காரணம் எதுக்கு தான், இந்த மாதிரி எல்லா அதில் வந்து இன்வால்வ்டு பார்ட்டிஸாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸை ரெகுலேட் பண்ணணும். ஸோ இன்சைடர் ட்ரேடிங் நடக்க விடாமல் பாதுகாக்கணும். ஸோ அதே மாதிரி புரோக்கர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் என்ன பண்ணாங்க, இந்த செபி அப்படிங்கிற விஷயத்தை வந்து என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. ஸோ இதான் இந்த செபியினுடைய ஆப்ஜெக்டிவ்ஸும் இதுதான். ஓகேவா. அடுத்ததான் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செபி, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஃபங்க்ஷன்ஸ் தான், செயல்பாடுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில். அன்டில் தென் பை ஸ்டூடெண்ட்ஸ்.